இப்படி எல்லாமா ஏமாத்துவாங்க? இன்ஸ்டாகிராம்ல ஷாப்பிங்கன்ற ஒரு வெப்சைட்ல வந்த விளம்பரத்தை பார்த்து Insta360 ஆர்டர் பண்ணியிருந்த மக்களே, அதை தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. டப்பா சுத்தமா வெயிட்டே இல்லையேன்னு நினைக்கும் போதே எனக்கு டவுட் இருந்தது. பாத்தீங்களா, எவ்வளோ பெரிய பேப்பர் பண்டில். ஏதோ ஒரு தெலுங்கு பேப்பரா கன்னட பேப்பரோ சம்திங் இதை வச்சு உள்ள பேக் பண்ணி கொடுத்துருக்கு. Insta360 ஏதோ ஒரு டப்பா மாதிரி இருக்கு. அதுவும் ரொம்ப அழுக்காக வேற இருக்குது. எங்கேருந்தோ குப்பையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அழுக்காக இருக்குது. எங்கேயோ ரோட்லலாம் கிடந்தா இப்படி இருக்கும், இப்படியே அழுக்கு படிஞ்சு தேஞ்சு போய் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இதில் 1500 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது சீட்டிங்கிறத விட அநியாயம், ரொம்ப அநியாயம்னு வேணால் சொல்லலாம். இந்த மாதிரிலாம் நம்பி எதுலேயும் ஆர்டர்லாம் போட்டுறாதீங்க. இதுக்குள்ளே இன்னும் என்ன இருக்குது, மறுபடியும் பேப்பர். அப்போதான் பேப்பர் இதுக்கான 1500 அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லா இருக்க மாட்டேங்கடா, சத்தியமாக நல்லா இருக்க மாட்டீங்க. இப்படியெல்லாம் ஏமாத்தினா நல்லாவே இருக்க மாட்டாங்க. சாம விடுறேன் நான். இதில் ஒரு ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் இருந்தது. ஆனால் அந்த ஃபோன் நம்பர் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது. எப்படி ஆன் பண்ணுவான்? ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.